முடியவே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இனிதான் உங்களுடைய துவக்கமே. நியூக்ளியர் பாம் வெடிச்சா கூட செத்து போகாத ஒரு உயிரினம் இருக்கு. இது மனுஷன் தங்குறத காட்டிலும் 1000 மடங்கு கதிர்வீச்சு, கடலினுடைய ஆழத்துல இருக்கிற தண்ணீருடைய அழுத்தத்தில் 6 மடங்கு அழுத்தம், -200°C அது மட்டும் இல்ல, கொதிக்கிற ஆல்கஹால், விஷவாயு அப்படி எது பட்டாலும் இது செத்து போகவே போகாது. ஈவன் தண்ணி இல்லன்னா கூட இதால 100 வருஷம் தொடர்ந்து உயிர் வாழ முடியும். இதனுடைய அளவு வெறும் 0.5 தான். இது நம்ம கண்ணால பார்க்கவே முடியாது. மைக்ரோஸ்கோப் இல்லன்னா. அது மட்டும் இல்லாம இதனுடைய ஸ்பெஷல் தன்மையே தண்ணீர் இல்லன்னா இது செத்து போகும். அதனால தண்ணீர் இல்லனாலோ, தான் எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரும்போது, இது தன் உடம்புல உள்ள மீதி உள்ள ஈரப்பதத்தையும் வெளியே அனுப்பிட்டு, ட்ரை ஆகி ஒரு பால் போல சுருண்டு உறங்க ஆரம்பிச்சுரும். அதாவது கிரிப்டோபயோசிஸ் அப்படிங்கிற நிலையை அடைஞ்சு டன் ஸ்டேட்ல இருக்கும். இது செத்து போகுமா அப்படின்னா செத்து போகாது. உறக்க நிலையில இருக்கும். இது உறங்கிட்டு இருக்கும்போ இதால உணவு சாப்பிட முடியாது. இதால வளர முடியாது. எதிரிகள் தாக்கும்போ கூட எதிர்த்து போராட முடியாது. இந்த உயிரினத்தோட பேரு டர்டிகேட் அப்படின்னு பேரு. மனுஷனுக்கு வில் பவர குடுத்திருக்காரு. நம்ம ஒரு காரியத்த செய்ய முடியும், செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அது கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும். ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்மளால சாதிக்க முடியும். இது எல்லாமே மனுஷனுடைய வில் பவர வச்சு பண்றோம். ஆனா அந்த வில் பவருக்கும் ஒரு எல்லை வரும்போது தான், நம்மளால இத செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சுருண்டு சோர்ந்து போய் படுத்துக்கிறோம். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்படின்னு. ஆண்டவருடைய ஒரு வார்த்தை போதும் உங்கள உயிர்ப்பிக்கிறதுக்கு. அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை போதும் உங்கள வாழ்நாள் முழுவதும் ஓட வைக்கிறதுக்கும், வெற்றிகரமான வாழ்க்கை வாழ செய்றதுக்கும். இந்த சுரண்டு போய் தூங்குற இந்த டர்டிகேட் கூட 20, 30 வருஷம் கழிச்சு ஒரு துளி தண்ணி பட்டா போதும், எதுவுமே நடக்காத மாரி எழும்பி உயிரோட அது நடக்க ஆரம்பிச்சுரும். இதே போல தான் தேவனுடைய வார்த்தையும், அவருடைய ஆவியும் நம்மளை தேற்றும்போது, நம்மளால முடியாது அப்படிங்கிற நிலையை தாண்டி, நம்ம நினைக்கிற அந்த காரியத்தை எல்லாத்தையும் தேவனால நம்ம செய்து சாதிக்க முடியும்.